ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தா ப்ளம்பிங் சம்மந்தமானது. அதாவது வந்து ஒரு பாத்ரூம் லெஜரியான ஒரு பாத்ரூம்னால் என்ன, அந்த பாத்ரூமில் என்ன லைன் இருக்குன்னுட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு லெஜரியான ஒரு பாத்ரூம் நம்ம பண்ணியிருக்கோம். இது வெதர் அண்டு ட்ரைன்னு இப்போ தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். அதுதான் அது நான் உங்களுக்கு வந்து ஸ்டிக் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஷங்கன் போடலை. ஷங்கன் போடாததுனால ஃப்ளோர்லேருந்து ஒரு 6 இன்ச்சு லெவலு ஹைட் ஏறி இருக்குது இது. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஷங்கன் உங்கள் ஹவுஸ் பில்டர்ஸ் வந்து போடலை. அதனால் இது வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம ப்ளம்பிங் ஹவுஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்குறோம். அதனால் காங்க்ரீட்டு நேராக, அதாவது லெஜரியான பாத்ரூமில் வாஷ் பேஷன் டோர் ஓப்பன் பண்ணணும், டேரெக்டாக வாஷ் பேஷன். அதாவது டேபிள் டாப் வாஷ் பேஷன், டேபிள் டாப் வாஷ் பேஷன் அந்த கவுண்டர் வாஷ் பேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஹாட் வாட்டர், கூல்டு வாட்டர், அது மேலே மிரல் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பாட்டம் டாப் ஃபிக்ஸ் பண்ணுறது வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக பாருங்களா, இங்கே தான் வந்து நம்ம 30 இன்ச்சு ஃபினிஷிங் லெவல் வந்து கிரானைட் மேல் மட்டும் வந்து 30 இன்ச்சு. இது ஹாட் வாட்டர், இது வந்து கோல்டு வாட்டர். 2 பாயிண்ட் பிரிச்சுருக்கோம். இங்கே தான் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நேராக மிரல் பாயிண்ட் போட்டாச்சு. இதுக்கு வந்து ட்ரிம்மரிங் மிஷின் பாயிண்ட் போட்டாச்சு. இது வந்து ட்ரிம்மிங் மிஷினுக்கு ஒன்று சுவிட்ச் பாக்ஸு, அது மிரலுக்கு ஒன்று லைட்ஸு சுவிட்ச் பாக்ஸு 2 சேர்த்து வந்து போட்டாச்சு. அப்படியே இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே வந்து ட்ரை ஏரியாவில் இருக்கணும். ட்ரை ஏரியாவில் தான் வாஷ் பேஷன் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும். இது வந்து ஜெபிட்டர் கம்பெனி கன்சில்டு ஃப்ளஷ் டேங்க். ஜெபிட்டர் கம்பெனி கன்சில்டு ஃப்ளஷ் டேங்க்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். இது வந்து கட்டுவலோட இருக்கும். இது வந்து ஜெபிட்டர் கம்பெனி பார்த்துங்க, அதே தான் சேமு. இது வந்து ஃபினிஷிங் இப்போ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. டைல்ஸ் ஓட்டுறாங்க, நம்ம வாட்டர் லைன்லாம் செக் பண்ணிட்டோம். இது வந்து டேங்க்குக்கு கண்ட்ரோலர் வால்வு ஒன்று போட்டிருக்கோம். கன்சில்டு வால்வுனா கண்ட்ரோல் வால்வு ஒன்று நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், அதாவது பார்த்திங்கன்னா வால் மவுண்டன் முடுக்கிறதுக்கு போல்டு நட்டு அந்த கன்சில்டு இதிலே வந்துடும். இது வந்து 4 இன்ச்சு பாயிண்ட்டு, மேலே 1.25 டேங்க்கு ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு ட்ராப் தனியாக கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெதர் ஏரியாவில் தான் இருக்கணும். அதாவது வெதர் சாரி ட்ரை ஏரியாவில் தான் இருக்கணும். இது எல்லா பாயிண்ட்டும் பாருங்கள். இது எல்லாமே ட்ரை ஏரியா பாருங்கள். இது வந்து வெதர் ஏரியா. இதுலேருந்து 1 இன்ச்சு இறக்கி ஜல்லியும் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள். அதிலே காட்டுறேன் பாருங்கள். அழகாக போடக்குள்ளே நம்ம வந்து ஜல்லியை வந்து போடக்குள்ளே ட்ரை பண்ணி போட்டிருக்கணும். ஃபுல்லாக ஃப்ளஷ் டேங்க்கு கன்சில்டு கட்டை. இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் போட்டுருவாங்க. கிளாஸ் போட்டு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற மாரி இதுக்கு ஓப்பன் வழி எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 அடி கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி ஃபுல்லாகவே சீலிங் ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டணும். இதான் லெஜரியான பாத்ரூம்னால் இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் போனால் தான் வந்து அது ஒரு லெஜரியான பாத்ரூமும் நல்லாயிருக்கும். அடுத்து இது உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கண்ட்ரி ஆச்சுங்களா, இதெல்லாம் கிளாஸ் முடுக்குவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோன்னே ஷவர் பேனல். இது வந்து ஷவர் பேனல் ஹாட் அண்டு கூல்டு. இந்த ஹாட் அண்டு கூல்டுக்கு ஷவர் பேனலுக்கு பாயிண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு சென்ட்ரு டு 4 இன்ச்சு தான். சென்ட்ரு டு சென்ட்ரு 4 இன்ச்சு தான் நம்ம பாயிண்ட்டு வைக்கணும். லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டர் கொடுக்கணும், ரைட் சைடில் கூல்டு வாட்டர் கொடுக்கணும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம 2-in-1 பெருசாக பண்ணியிருக்கோம். எதனால் பண்ணி ஃபியூச்சரில் டைவர்ட்ரு வந்து சப்போஸ் வேணும்னா டைவர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஷவர் பேனல் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஷவர் பேனலுக்கோசம் நம்ம ஹாட்டும் வந்து கூல்டு வாட்டரும் கொடுத்துட்டோம். அதில் நேராக இதில் இன்னொன்று அதே மாதிரி ஹீட்ரு பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். அதையும் நான் வந்து வீடியோவில் பார்த்துக்கினே வருங்க, வேறு வீடியோவில் சொல்லிக்கினே இருப்பேன். இது எல்லாமே அதுமாரி பிளாஸ்டிக் மட்டும். இது ஒரு கண்ட்ரோலர் வால்வு. இந்த பாத்ரூமில் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஏதோ ஒரு டேப் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஓவர்ஹெட் டேங்க்கு போகத்தில்லை. அதனால் வந்து கண்ட்ரோலர் வால்வு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கண்ட்ரோல் வால்வும் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து குவாலிட்டியான இது நைஜீரியாவில் வந்து ஹவுஸ் ஓனர் நைஜீரியாவில் இருக்கிறனால இது நைஜீரியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது. டைரெக்டாக நைஜீரியாவிலேருந்து வந்தது. இதுக்கு அதுக்கு நேராகவே கீழே ஒரு ட்ராப் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து வெதர் ஏரியா. இந்த பானியெலாம் இந்த தண்ணிலாம் இதில் வந்து போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு ஸ்லோப்பிங் கொடுத்துருப்பாங்க. இந்த தண்ணி நம்ம குளிக்கிற தண்ணியும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு டவுன் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 இன்ச்சு கொடுக்கணும், ரொம்ப டவுனு கொடுக்கக்கூடாது. 1 இன்ச்சு தான் கொடுக்கணும். சுமத்தான ஒரு லெவல் தான் கொடுக்கணும். அப்படி தான் வந்து நம்ம வந்து கிளாசிக்காக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள். இது நான் சொன்னேன்ல, ஃப்யூச்சரில் டைவர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஷவர் பாயிண்ட் வேணும்னாலே நம்ம போட்டு டம்மியாக வச்சுருக்கோம். அந்த பேட்ச் தெரியுதுல்ல, அந்த பேட்சில் நம்ம ஃப்யூச்சரில் டைவர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த இடத்த மட்டும் டைல்ஸை கட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து வேணும்னா கட் பண்ணிக்கலான்ற ஒரு பிளானில் பண்ணியிருக்கோம். 2-in-1 பர்பஸாக கேட்டுருக்காங்க. இது வந்து டேரெக்டாக அந்த பேட்ச் தெரியும் பாருங்கள். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஷவர் பண்ணலாம் அது மறைஞ்சிரும். நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோமோ அப்பப்போ இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அது கூட பேட்ச் டைல்ஸ் ஒர்க்கு பார்த்துருக்கலாம்
இது வந்து ஏன்னா இது ஹவுஸ் ஓனர் விருப்பத்துக்கோசம் நம்ம பண்ணி கொடுத்தது. ஹவுஸ் ஓனர் விருப்பத்துக்கோசம் பண்ணி கொடுத்தது. இது ஷவர் பாயிண்ட்டு எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது. அவர் வந்து ஹவுஸ் ஓனர் கேட்டதுனால அதனால் எல்லாமே போட்டு இதான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து டைவர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கணும். எதுக்காக இருந்தாலுமே லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஹாட் வாட்டர் கொடுக்கணும். இதில் கொடுத்துட்டு லைனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி மாற்றிலாம் கொடுக்கும். இதுதான் ஹீட்ரு பாயிண்ட்டு பாருங்கள். பக்கத்தில் சோலார் பாயிண்ட் இருக்குது. மேலே ஹீட்ரு யூஸ் பண்ணக்குள்ள ஹீட்ரு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க் வாட்டருக்கு இது பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா டேரெக்டாக வந்து சோலார் பாயிண்ட் வந்து மேலே ஓவர் ஹெட் பக்கத்தில் சோலார் வச்சுட்டோன்னே அதுலேருந்து லிங்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணுற மாதிரி தான் 2-in-1 பர்பஸாக தான் பண்ணியிருக்கோம். இது அவ்வளோ நல்லா ஒரு லக்ஸரியான ஒரு பாத்ரூமு. நல்லா வந்து நீட்டாக பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு. இது எந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்னா ஹீட்டருக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு. ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மெயின் வந்து பேனல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்குள்ளே கன்ஃபார்ம் வந்து ப்ரெஷர் பம்ப்பு தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 மாடி வீடு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைவர்ட்ரு 3 ஷவர் பேனல் வருது. அதனால் வந்து 2 HP நம்ம வந்து ப்ரெஷர் பம்ப் வந்து இதில் ரெடி பண்ணி மேலே வச்சுருக்கோம். இந்த ப்ரெஷர் பம்ப் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு போடுறோம். எப்படி இது லைன் பண்ணியிருக்கோம் எது என்னன்ட்டு, சோலார் பைப் எப்படி அடிச்சிருக்கோம்ன்ட்டு எல்லாமே நான் வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். மேலும் வீடியோவில் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து எதற்கு அந்த இந்த மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கபோர்டு இந்த பாத்ரூமில் வந்து செல்ஃப் ஒன்று கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கட்டிங் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து லாஸ்ட் டைம் கேட்டனால இதுக்கோசம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத விட்டுடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் மேலும் இந்த வீடியோவில் அனைத்து சம்மந்தமான போடும். அதாவது SSR பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா பில்டர்ஸ் சம்மந்தமான வீடியோ மட்டும் போட மாட்டோம். அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோ அனைத்து ஒரு சேனல் நீங்கள் இந்த SSR பில்டர்ஸை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அனைத்து வீடியோவும் போடுறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. உங்களுக்கு போட்டு தரோம். உங்களுக்கு என்ன ஒரு இது இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவோம். ஏதோ ஒரு ஜெபிட்டர் கம்பெனி ஃப்ளஷ் டேங்க் கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு பற்றி சொல்லலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. டைல்ஸ் விட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக. இதெல்லாம் காங்கிரீட் ஃபுல் அண்ட் காங்கிரீட் போட்டு பைப் சீல்டு ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு லாக் பண்ணியாச்சு. இது ஒரு லீக்கேஜி ஃப்ளோரில் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு